பார்த்துட்ருக்கிற த ஜீனியஸ் புக்கு இன்னும் கொஞ்சம் நாளில் வெளிவர போகுது. இந்த புக்குடைய ஆத்தர் ஷேக் மன்சூர் அவர் பேர். ஆனால் அந்த புக்கில் வந்து ஜீனியஸுங்கிற அந்த லெட்டரை பார்த்தோன்னு சொன்னால் ஃப்ரண்ட் பேஜில் ஜிங்கிறது இங்கிலீஷ்லேயும் மற்ற லெட்டர்ஸ்லாம் தமிழ்லையும் இருக்கிறத பார்க்கலாம். அதை பார்க்கும்போது நமக்கு என்னமோ ஜீனியஸுங்கிற பேரை வந்து ஒரு கோமாளித்தனமாக காட்டுற மாதிரி இருக்கும். ஆமாம், அந்த புக்லேயும் அப்படி தான் ஆத்தர் வந்து சொல்லியிருக்காரு. ஜீனியஸ்னால் பெரிய அளவில் படிச்சிருக்கணும், எல்லாம் தெரிஞ்சிருக்கணும், ஒரு சில பேர் தான் அப்படி இருப்பாங்க, அது மாதிரிலாம் இல்லாமல் இயல்பாகவே எல்லா மனிதர்களும் தங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆற்றலையும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய விருப்பத்தையும் அவங்க ஃபோக்கஸ் பண்ணாலே போதும், அவங்க ஒவ்வொருத்தரும் ஜீனியஸ் ஆக முடியும் அப்படிங்கிறது தான் ஆத்தர் இந்த புக்கில் சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் அதே ஃப்ரண்ட் பேஜில் ஜீனியஸ் கீழே பார்த்தோன்னா நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் நான் அப்படின்னு சொல்லிட்டு கோட் பண்ணியிருப்பார். அது என்ன இது, இந்த ஆத்தர் ரொம்ப திமிர் பிடிச்சவர் போல தெரியுத, இல்லை தனக்காலம் பிடிச்சவர் அப்படின்லாம் நினைக்க தோணும். ஆனால் அந்த நினைத்ததை நடத்திய முடிப்பவன் நான் நான் அப்படிங்கிறது யார் அப்படின்னா, அந்த அதே புக்கில் லாஸ்ட் பேஜில் வந்து ஆத்தர் சொல்லியிருப்பார், இந்த புக்கை படிக்கக்கூடிய வாசகர்கள் இதை புரிஞ்சு படித்தாங்கன்னா அதை படிக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் தான் மனசில் என்ன நினைக்கிறாங்களோ, எதை செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை தன்னால் சாதிக்க முடியும். அப்போ படிக்கக்கூடிய ஒவ்வொரு வாசகர்களும் சொல்லுவாங்க, நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் நான். அது சொல்லப்போனால் ஆத்தர் வந்து இதை வந்து தலகணத்தில் சொல்லலை. இதை படிக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் அந்த கான்செப்டை புரிஞ்சிட்டாங்கன்னா தானும் அதை போல் நினச்சதை நடத்தியே முடிப்பேன் அப்படிங்கிறது தான் இந்த புக்கில் சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி இந்த புக்கில் பார்த்துக்கிட்டோன்னா சில முக்கியமான வாழ்க்கையில் சாதித்த நபர்களை வந்து கோட் பண்ணியிருப்பார். அதில் தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்த பேரறிஞர் அண்ணாதுரை, அப்புறம் ஆபிரகாம் லிங்கன், பில்டர் அர்னால்டு, அப்புறம் குத்துச்சண்டை வீராங்கனை மேரிகோம், அப்புறம் தனி ஒருத்தராக இருந்து பெரிய காடு உருவாக்கின ஜாதவ் பிரயாங். இது மாதிரி சாமானியர்கள் சாதித்த விஷயங்களை வந்து கோட் பண்ணியிருப்பார். அதோடு மட்டும் இல்லாமல் ஹிட்லரை பற்றியும் சத்ரபதி சிவாஜியை பற்றியும் ஒரு வித்தியாசமான கோணத்தில் இதில் வந்து ஆத்தர் வந்து இந்த புக்கில் சொல்லியிருப்பார். அப்புறம் அந்த புக்குடைய ஃப்ரண்ட் பேஜில் அது என்ன, அந்த 18 பக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த 18 பக்கம் அப்படின்னு அது ஒரு மோட்டிவேஷன் பேஜஸ். அது என்னடா புக்கு 120 பேஜ் இருக்க, எப்படி படிக்கணும்னு சொல்லி மலைக்கக்கூடிய ஒருத்தரும் இந்த 18 பேஜை படித்தோன்னே அது ஒரு அவங்களுக்கு டானிக் மாதிரி இருக்கும். அந்த 18 பேஜை படித்து முடித்தோன்னே அவங்களுக்கு மேலும் இந்த புக்கை படிக்கணுங்கிறத ஆர்வமும் ஆசையும் ஏற்படும். அந்த 18 பக்கம் தான் அவங்கள 120 பக்கம் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு ஒரு பெரிய ஒரு உந்து சக்தியாக இருக்கும். அதனால தான் ஆத்தர் இந்த புக்கினுடைய ஃப்ரண்ட் பேஜில் இந்த மோட்டிவேஷன் பேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 18 பக்கங்கள்னு சொல்லிட்டு கோட் பண்ணியிருப்பார். இந்த புக்கில் வந்து மென் அண்ட் உமன் ரிலேஷன்ஷிப் சம்மந்தமாக சில சைக்காலஜி விஷயத்தையும் கோட் பண்ணியிருப்பார். ஆண்களுடைய சைக்காலஜி எப்படி இருக்கும், அப்போ ஒரு ஆண்கிட்ட வந்து ஒரு பெண் எப்படி நடக்கணும், அதோடு மட்டும் இல்லாமல் பெண்ணினுடைய சைக்காலஜி எப்படி இருக்கும், அந்த பெண்கிட்ட நடக்கக்கூடிய ஒரு ஆண் எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த புக்கில் சொல்லியிருக்கோம். சில சயின்ஸு சம்மந்தமான சில சீக்ரெட்ஸும் இந்த புக்கில் இருக்குது. கடைசியாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறதா இருந்தால், இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் நான் நல்லவன், நான் உண்மையை பேசுகிறேன், நான் நம்பிக்கையாக நடக்கிறேன், அப்புறம் நான் எல்லாத்துக்கும் நல்லது நடக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு என்னமோ எல்லாமே வந்து எனக்கு எதிராகவே நடக்கிற மாதிரி இருக்குது, நான் எல்லாத்துலேயுமே தோற்று போகிறேன், நான் பெரிய அளவில் சம்பாதிக்க முடியல, நான் சாதிக்க முடியல, இப்படிலாம் தங்களுக்கு தாங்களே சொல்லிக்கொண்டு தங்களை வருத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் நாம் நல்லா இருந்தால் மட்டும் நல்லவனாக இருந்தால் மட்டும் போதாது, அதோடு சாமர்த்தியமானவனாகவும் சமூகத்துக்கு ஒரு நல்ல முன்னோடியாகவும் இருக்கணும். அது மாதிரி உள்ள நல்லவர்கள், உண்மையை பேசுகிறவங்க, நம்பிக்கையாளர்கள், இது மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த புக் ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கும் அப்படிங்கிறத ஆத்தர் இந்த புக்கில் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம எல்லோரும்